Hello children, how are you all? Welcome back to storytelling. Shall we say story? நம்ம கதை சொல்லலாமா? Today we are going to learn a new story, The Monkey and the Cats. குரங்கும் பூனைகளும். This is English story for you. Now I tell you the story in Tamil. First you understand the story. ஒரு ஊரில் 2 பூனைகள் இருந்தாங்க, வாழ்ந்து வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்கள். அப்போ ஒரு கிறிஸ்மஸ் டே முடிஞ்சுது. கிறிஸ்மஸ் முடிஞ்சாலே கிறிஸ்மஸ்னாலே என்னது நமக்கு ஸ்பெஷல் கேக் இல்லைங்களா? அந்த கேக் பாருங்கள், அது ஒரு வீட்டில் பார்த்த உடனே கேக்கு பார்த்ததுங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்ச மறுநாள் ஒரு வீட்டுக்கு போச்சு. கேக்கு பார்த்த உடனே அது ரெண்டு பேரும் அதை பார்த்து சாப்பிட்றதுக்கு நினச்சாங்க. பார்த்ததும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. பாருங்கள், 2 பூனையும் சண்டை போட்டுக்கிச்சு. அதில் என்ன செய்யலாம், எப்படி பிரிக்கலாம், அந்த கேக்கை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு வச்சிங்க. அது எப்படி பிரிக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் மரத்து மேலே இருந்த ஒரு மங்கி குரங்கு வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தது. தெரியுதுங்களா? அதை வாட்ச் பண்ண உடனே அது மரத்துலேருந்து மங்கி கீழே இறங்கி வந்து, நான் உங்களுக்கு இந்த கேக்கை டிவைட் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு பாதி பெருசாகும், இன்னொரு பாதியை வந்து சின்னதாகவும் டிவைட் பண்ணிச்சு பாருங்கள். ஈக்குவல் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஈக்குவலாக பிரிக்காமல் ஒரு பாகத்தை அதிகமாகவும் இன்னொன்று வந்து கம்மியாகவும் பிரித்து கொடுத்துச்சு. அப்படி கொடுக்கல, பிரித்து பார்த்துட்டு இல்லை இது வந்து பெருசாக இருக்குது, இந்த பாகம் வந்து பெருசாக இருக்குது, அதனால் நான் இதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், அடுத்தது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இதில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், மாற்றி என்ன பண்ணுச்சு, அந்த 2 சைடில் இருந்த கேக்கையும் இது அதிகமாக இருக்குது, இதில் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியே அந்த எல்லா கேக்கையும் இந்த மங்கியே சாப்பிட்டுச்சு. தெரியுதுங்களா? கேட் 2 என்ன பண்ணுது, வேடிக்கை பார்க்குது. அதை வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் 2 முழிக்குதுங்க. கடைசியாக இந்த மங்கி என்ன பண்ணுச்சு, எல்லா கேக்கையும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. இந்த 2 கேட்டு பாருங்கள், ஏமாந்து போய் நிற்கிறாங்களா? ஏமாந்து என்ன பேசிக்கிறாங்க, நம்ம பண்ணது தவறு, நாமளே டிவைட் பண்ணியிருந்துருக்கலாம், நம்மளே டிவைட் பண்ணி சண்டை போட்டுக்காமல் சாப்பிட்ருக்கலாம். இப்போ இடையில மங்கி தானே அந்த கேக் சாப்பிட்டுச்சு, நம்ம அவங்க பண்ண தவறை நினச்சி வருந்துறாங்க பாருங்கள். புரியுதுங்களா? இதுதான் இந்த கதை. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, கிரீடினஸ், பேராசை வந்து பெருநஷ்டம். இப்போ அதுங்களுக்குள்ளே பேராசைப்பட்டதுனால கிடைச்சதும் இல்லாமல் போயிடுச்சு, சாப்பிட எதுவும் இல்லாமல் பசியோடு இருக்குது இல்லையா இந்த பூனைங்களா? அதனால தான் நீங்களும் என்ன செய்யணும், சண்டை போட்டுக்கக்கூடாது. இப்போ வீட்டில் நீங்கள் 2 பேர் இருப்பீங்க, தம்பி பாப்பா இல்லை அக்கா அண்ணன், அது மாதிரி இருப்பீங்க, அண்ணன் தங்கச்சி இருப்பீங்க. மம்மி கொடுக்குறத கரெக்டாக ஷேர் பண்ணி சாப்பிடணும், சண்டை போட்டுக்கக்கூடாது. இல்லைனா இடையில் யாரையாவது வந்து ஏமாற்றி வாங்கிப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் இந்த கதை. இது தமிழில் சொல்லிட்டேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் ஸ்டோரி. நவ் ஐ டீச் யூ இன் இங்கிலீஷ். ஓகே? இங்கிலீஷில் நான் மிஸ் உங்களுக்கு நடத்திடுறேன். ஆல் ஆஃப் யூ லிசன் அண்ட் ரிப்பீட் ஆஸ் லைக் மீ. நான் எப்படி சொல்கிறேனோ நீங்கள் அந்த மாதிரியே சொன்னால் போதும். Okay children, the monkey and the 2 cats. It was the day after Christmas. 2 cats were roaming on the streets. They found a cake outside a bakery. Their mouth began to water. Both of them wanted that cake. They began to fight over it. Finally, one of them came up with an idea. He said, "Let's divide the cake into 2 halves and take a piece each." "But how do we divide it?" asked the other cat. A monkey was watching the 2 cats from a tree. He said, "Don't worry cats, I will help you." He divided the cake into 2 pieces. However, one of the pieces was bigger than the other. "I will take a little bite of the cake to make both the pieces equal,"
said the monkey. But he took a big bite of the cake. Once again, he said, "Oh no, these pieces are not equal in size. Let me take a bite of this piece to make them equal." The two cats could do nothing but watch the piece of cake get smaller and smaller. Soon the monkey finished the cake. "It was very difficult to divide the cake into two equal halves," said the monkey, as he ran away and disappeared. The cats were very sad and left with nothing to eat. Moral of the story is, don't be greedy. Okay? Do you understand, children? Take practice at home and send me video, Tamil or English, your wish, but send me video. Thank you, children.